ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் ஸ்பீட் பை. அண்ட் இது ஹார்ட் கோர் எபிசோட் 4. இதுக்கு முன்னாடி போட்டிருக்க எபிசோட்ஸை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அண்ட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் இந்த எபிசோடில் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம காட் ப்ரோ வந்து என்சான்மெண்ட் ஏரியா கட்டிக்கிறாரா. ஸோ அதனால் நம்மளும் வந்து என்சான்மெண்ட் போட்டு கேரப் ஆகலான்னு முடிவு பண்ணி வச்சுக்கிறேன் கைஸ். ஸோ அதுக்கு தேவையான எக்ஸ்பியை போயிட்டு நான் போய் எக்ஸ்பி ஃபார்மில் வந்து கலெக்ட் பண்ணலாம். ஏன்னா அவர் எக்ஸ்பி ஃபார்ம்லாம் கட்டி வச்சுருக்காரு கைஸ். அதுவும் இந்த டைரக்ஷனில் தான் போனோம். ஏற்கனவே போயிருக்கேன் எக்ஸ்பி ஃபார்முக்கு. இங்கே பார்த்தீங்களா, சுகர் கேனு ஃபார்மிங் லேண்ட் மாதிரி சின்னதாக எதுவும் ரெடி பண்ணி வச்சுருக்காரு கைஸ். அங்கே அதை பாருங்கள், பார்த்து போட்டு வச்சுருக்காரு வழி. இதில் ஏறி டேரெக்டாக போனோம்னா நம்ம வந்து நேராக எக்ஸ்பி ஃபார்முக்கு போயிடலாம். இப்போ வந்து இந்த எக்ஸ்பி ஃபார்மில் வந்து ஒரு 5 லேயரோ 4 லேயரோ எக்ஸ்ட்ரா போட்டிருக்கு. அதுக்கு வந்து நானும் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணேன். அவர் போட்டுக்கிட்டு இருந்தார். இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்பீடாகவே ஸ்பான் ஆகும்னு நினைக்கிறேன், இதுக்கு முன்னாடி ஸ்பான் ஆனதை விட. இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இதில் வந்து ஒரு 30 எக்ஸ்பி ஏற்றி என்ன கைஸ், இது தொட்டிலாம் கட்டி வச்சுக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு மனுஷன் இங்கேயே வெளியே போயிட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன் கேமை விட்டு. அதனால தான் அவரை சுற்றி பிளாக் பண்ணி வச்சுருப்பாரு. சரி, அதை விட்டு தள்ளுங்க. ஏங்கடா வாங்கடா. வந்துட்டானுங்க. ஓகே கைஸ், இப்போ இவனில் வச்சு நம்ம எக்ஸ்பி ஏற்ற வேண்டியதான். எனக்கு தேவையான எக்ஸ்பியை கலெக்ட் பண்ணிட்டு வந்து உங்களை பார்க்குறேன் கைஸ். ஓகே கைஸ், எனக்கு தேவையான அளவுக்கு எக்ஸ்பியை கலெக்ட் பண்ணிட்டேன், 30 எக்ஸ்பி. ஸோ இப்போ வந்து நம்ம டேரெக்டாக போயிட்டு என்சான்மெண்ட் போட்டால் மட்டும் போதும். 30 எக்ஸ்பி வச்சு ஒரு பீஸுக்கு தான் என்சான்மெண்ட் போட முடியும். அந்த மாதிரி ஒரு பீஸுக்கும் நம்ம வந்து என்சான்மெண்ட் போடணும். அண்ட் அதுக்கு முன்னாடி வேறு ஒரு விஷயத்தையும் பண்ண வேண்டியது இருக்குது. ஆஹா கைஸ், அங்கே பார்த்தீங்களா சைடில் ஸ்கெலட்டனு ஸ்பான் ஆகிக்குது கைஸ். இந்த மஷ்ரூம் பயமை விட்டு கொஞ்சம் எட்டால போனோம், ஸ்பான் வந்து வேறு லெவலில் ஆவானுங்க. மஷ்ரூம் பயமுன்றதுனால தான் அதிகமாக மாப்பு எதுவும் இல்லை. அதனால தான் நம்மளும் ஜாலியாக சுற்றி நிற்கிறோம். ஃபஸ்ட்டு வாங்க மொதல் இந்த நைட்டை ஸ்கிப் பண்ணுவோம். ஓகே, இந்த பாருங்க ப்ளூ கலர் பெட்டு. கைஸ், இப்போ வந்து வெற்றிகரமாக நைட்டை ஸ்கிப் பண்ணிச்சு. அப்புறம் கிராஃப்டிங் டேபிள் என்னடா பண்ணிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு பொருள், அதாவது இந்த கிரைண்டர், இதை வச்சு நம்ம ஆர்மரை வந்து டிஸ்என்சான்மெண்ட் பண்ணோம். இருங்க, ஏன்னா ஆர்மருக்குலாம் ஆல்ரெடி லெவல் 1 என்சான்மெண்ட் போட்டு வச்சுருந்தேன். இப்போ இது டிஸ்என்சான்மெண்ட் பண்ணிவிட்டு என்சான்மெண்ட் டேபிளில் வச்சோம்னா நம்மளுக்கு என்ன என்சான்மெண்ட் கிடைக்குது. ஃபஸ்ட்டுன்னா அன்பிரேக்கிங்கு, ப்ரொடக்ஷன் 2, த்ரோன்ஸ் 2. கைஸ் லெவல் 30லே போடுவோம். வேறு லெவல் ஓபி கைஸ். பார்த்தீங்களா அதை த்ரோன்ஸ் 2, அன்பிரேக், ப்ரொடக்ஷன் 3, அன்பிரேக்கிங் 3. ஆமாம், அதே தான். ஓகே கைஸ், இந்த மாதிரி எல்லா பொருளுக்கும் என்சான்மெண்ட் போட்டு வந்து உங்களை பார்க்குறேன் கைஸ். ஓகே, அப்புறம் என்சான்மெண்ட் போட்டு வந்து பார்க்குறேன்ட்டு இப்போ எங்கடா போகிறேன்னு கேட்டிங்கன்னா, லேப்பிஸ் காலி ஆயிடுச்சு கைஸ். ஸோ போயிட்டு அப்படியே டக்குன்னு லேப்பிஸை மைண்ட் பண்ணி வந்துடலான்ட்டு வந்துட்டேன் கைஸ். ஓகே, இப்போ வந்து நம்ம ஏற்கனவே போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கேவில் போய் மைனிங் போயிருப்போம். அங்கே லேப்பிஸ் பார்த்து வச்சுட்டு வந்தோம். ஸோ அந்த லேப்பிஸை இப்போ இந்த வழியா இல்லை, அந்த லேப்பிஸை போய் மைண்ட் பண்ணலான்ட்டு இப்போ வந்து போயிட்டுருக்கேன். என் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோன் ஸ்வாடுக்கு வந்து ஃபார்ச்சூன் 2 வந்து போட்டு வச்சுருந்தாரு காட் ப்ரோ. ஸோ அதை தூக்கிட்டு வந்து மைனிக்கு கிளம்பிட்டேன். அங்கே பாருங்கள் நம்மளுடைய அதிநவீன லிஃப்ட்டு. இதில் சர்க்குன்னு கீழே இறங்கினோம்னா அப்படியே இங்கே வந்தோம்னா லேப்பிஸ் இருக்கும். என் கிடையாது அதோகி எத்தனை கிடைக்குது? 4 இருங்க, இதில் எத்தனை கிடைக்குது அப்படிங்கப்பா கைஸ், 28 போடு, வேறு லெவல். இது போதுமே நம்மளுக்கு. இது சைடில் இதை பார்க்க முடியும். லேப்பிஸு இதில் ஓகே, நம்மளுக்கு தேவையான அளவுக்கு அதிகமாகவே கிடச்சிருக்கு. சரி ஓகே கைஸ், லேப்பிஸ் கலெக்ட் பண்ணது போதும். போயிட்டு இப்போ வந்து நான் என்சான்மெண்ட் போட்டு வந்து உங்களை பார்க்குறேன் கைஸ். எனக்கு தேவையான எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டேன். ஒரு ஸ்வாடு, அதில் வந்து தேவையான என்சான்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஷார்ப்னஸ்ஸு, ஃபயர் ஆஸ்பெக்ட்டு, நாக் பேக்கு. அப்புறம் ஒரு பவு ரெடி பண்ணேன், அதில் ஃப்ளேம்ஸு, அன்பிரேக்கிங் பவரு, அப்புறம் ஏற்கனவே இந்த செஸ் பிளேட்டு அண்ட் ஒரு பூட் ஃபெதர் ஃபாலிங் 4ஓட. ஓகே, மீதிலாம் நார்மல் தான், எப்பயும் ஃபஸ்ட்டு போட்ட என்சான்மெண்ட்ஸோடு இருக்குது. அண்ட் இதெல்லாம் போட்டுட்டு எங்கே போகிறேன்னா ஒரு ஜேர்னிக்கு போகிறேன் கைஸ். அது என்ன ஜேர்னினா இதுதான். பார்த்தீங்களா, நான் நம்ம பாயை மூட்டு எட்டால் வந்துட்டேன். மஷ்ரூம் பாயை மூட்டு இந்த பக்கமாக வந்திருக்கேன். ஏன்னா ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து செய்ய போகிறோம்.
அது ஒன்றும் இல்லை, அப்கிரேட் ஆகலான்னு முடிவு பண்ணி வந்தேன். ஸோ வந்து என் இன்வென்டரியை பார்த்தாலே தெரியும், அந்த ஒரு 20 போன் இருக்குதே, அதை வச்சு உல்ஃபை தான் டேம் பண்ணிட்டு போகலான்னு வந்திருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து சண்டை போடுறதுக்கு கூட ஆள் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் உல்ஃபு டேம் பண்ணலான்னு வந்திருக்கேன் கைஸ். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து என்சான்மெண்ட்டில் ஓரளவுக்கு அப்கிரேட் ஆகிட்டோம், நம்ம கியர்ஸ் எல்லாம். இப்போ வந்து அடுத்து வந்து நம்மளுக்கு ஃபைட்டிங்க்கு கூட ஒரு பார்ட்னர் வேணும். அதுதான் நம்மளுடைய உல்ஃபை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இது ஒரு சவானா பயமா? இந்த சவானா பயமில் உல்ஃபு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு எதுவும் தடைக்கிற மாதிரி தெரியல. ஓகே கைஸ், நான் எதனா உல்ஃபு கிடச்சா அவங்கள வந்து பார்க்குறேன் கைஸ். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நேரம் தேடுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி தான் தேடிட்டு இருந்தேன், அது வேறு விஷயம். இருங்க, உல்ஃபு கிடச்சதை உங்களை வந்து பார்க்குறேன். என்னடா உல்ஃபு தென்னி உல்ஃபு கிடச்சதான்னு கேட்டிங்கன்னா உல்ஃபு கிடைக்கல. ஆனால் அதுக்கு பதிலாக எனக்கு வேறு ஒன்று கிடச்சிக்குது. பார்த்தீங்களா? பார்த்தா தெரிதா? அது என்னது? ஜங்கிள் பயம். ஸோ இந்த ஜங்கிள் பயமில் போயிட்டு நம்மளுக்கு தேவையான மெட்டீரியல்ஸை கலெக்ட் பண்ணிங்க. அப்படி அது என்னென்னா, இதில் என்னென்ன கிடைக்கும்னா, எடுத்ததும் இந்த மாதிரி மெலன் கிடைக்கும். அந்த மெலனையும் அப்படியே வச்சு பாக்கெட்டில் போட்டுக்கணும். அடுத்த பட்சமாக இங்கே வந்து வேறு லெவலான ஒரு விஷயம் கிடைக்கும். அது என்னென்னா இந்த பேம்பு வந்து ஒரு நல்ல ஃபியூலாக யூஸ் ஆகும் கைஸ் மைண்ட் கிராஃப்டில். ஏன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வளரும். இந்த கோகோ மெலனையும் உடச்சிப்போம். அப்புறம் கொஞ்சோண்டு ஜங்கிள் சாப்ளிங்கை கலெக்ட் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகே, ஏன்னா அப்போ தான் அந்த அந்த கொக்கோ மெலனா ஏதோ ஒன்று, அதை வந்து கொக்கோ மெலனானா அது ஏதோ ஒன்று சாக்லேட்டா, அதை ஏதோ ஒன்று அதை வந்து எடுக்க முடியும். என்னடா நீங்கள் ஜங்கிள் விட்டு சாப்ளிங் தர சொன்னால் கைஸ் இவனுக்கு பாருங்கள் ஏமாத்துறானுங்க. ஜங்கிள்லேருந்து நீ எப்பறம் நீ ஜங்கிள் சாப்ளிங் பார்த்தா சைடில் என்னது இது? இங்கே பாருங்கள், குட்டியாக ஒரு பாண்டா, குட்டி இல்லை அது பெரிய பாண்டா. அதை விட்டு தள்ளுங்க, எனக்கு ஜங்கிள் சாப்ளிங் கொடுங்கடா. ஸ்ப்ரூஸ் சாப்ளிங் கேட்கலடா நான். ஜங்கிள் 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 சாப்ளிங் ஜங்கிளே. கைஸ், ஒரு வழியாக ஜங்கிள் சாப்ளிங் ஒன்று கிடைத்து விட்டது. இது எங்கே? அடுத்து இன்னும் ஒன்று கச்சா போதும் கைஸ். எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்குதுன்ற ஒரு மனதைரியத்தோடு போவேன். ஏன்னா திடீர்னு அது ஒன்று என்ன ஆகும்னு தெரியாது, வளரலாம் வரலாம் போகலாம். இன்னொன்று கச்சிச்சு. ஓகே கைஸ், இருங்க இந்த மெலானியை வாட்ச் எடுத்துப்போம். இது ரைட். இதுக்கு மேலே இந்த பக்கம் போனால் ஜங்கிளாக வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த பக்கமாக போவோம் கைஸ். இந்த பக்கம் போகத்தான் லைட்ஸ் ஆகிது கைஸ், நல்லா பெரிய பிளைன்ஸாக. எனக்கு தெரிஞ்சு இங்கே எதனா வில்லேஜ் இருக்க கூட வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இருந்தால் சந்தோஷம் கைஸ். திருப்பி நான் வந்து உல்ஃபை கண்டுபிடிச்சி நான் பார்க்குறேன். ஓகேவா? பாருங்கள், பம்கின்லாம் இது, இதெல்லாம் எவனுக்கு தேவை? எனக்கு அதெல்லாம் தேவைல்றா. எனக்கு உல்ஃபு தாண்டா தேவை போகிறோம் இதுக்கப்புறம். ஸோ ஓகே வாங்க, நான் போயிட்டு உல்ஃபை தேடி கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிச்சதை வந்து உங்களை பார்க்குறேன். அப்புறம் பல மணி நேரம் தேடலுக்கு அப்புறம் இங்கே ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி பார்த்தேன். அந்த ஃபாரஸ்ட் உள்ளே போனால் எதனா உல்ஃப் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் உள்ளே பூந்தேன். அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டக்குன்னு 2 உல்ஃபை பார்த்துட்டேன். அவ்வளோதான், 2 உல்ஃபு டேம் பண்ணு. டேய் டேம் ஆயிடுறா. கைஸ் 2 பவுனில் டேம் ஆகிட்டான். நீ டே 1 2. கைஸ் இவனு நல்ல பையன் ஆகிறான். 2 பவுனில் டேம் ஆகிட்டானுங்க 2 பேரும். கைஸ் வெற்றிகரமாக உல்ஃபை கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு வழியாக டேமும் பண்ணிட்டோம் 2 உல்ஃபு. இதுக்கப்புறம் நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. இந்த உல்ஃபுங்களை 2த்தையும் ப்ரீட் பண்ணி குட்டி போட வச்சு பெரிய ஒரு ஆர்மியை உருவாக்கிடலாம் கைஸ். ஒரு பெரிய உல்ஃப் ஆர்மியை உருவாக்கிடுறேன் இதுக்கப்புறம். வாங்க, இதுக்கு ஆர்மரும் இங்கேயே இருக்குது. சவானா பயம் இருக்கிறதுனால ஆர்மர் ட்ரில்லரும் இருக்கும். ஸோ அதுக்கு உல்ஃப்க்கும் ஆர்மர் செஞ்சிடலாம், பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து திருப்பி எங்கடா போயிட்டுருக்கேன்னா, இங்கே நல்ல பெரிய பிளைன்ஸாக பார்த்தோன்னா அதனால் இங்கே எதனா வில்லேஜ் இருக்குமோன்ட்டு தேடலான்னு பார்க்குறேன் கைஸ். ஏன்னா நம்மளுக்கு தேவையான உல்ஃபும் கச்சிச்சு. ஸோ வில்லேஜ் எதுனா இருந்தால் இன்னும் வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதனால் தேடி பார்க்கலான்ட்டு முடிவு பண்ணி அப்படியே சுற்றலான்னு வந்தேன். கைஸ் பார்த்தீங்களா, நல்லா பெருசாக இருக்குது. நான் சொன்னேன்ல நல்ல பெரிய பிளைன்ஸ் கைஸ். பாருங்கள், நல்லா சமமாகிது. எனக்கு என்னமோ அந்த இடத்துல மஷ்ரூம் பயமில் எத்தனை நாள் சரியாக பண்ணிட்டு திடீர்னு அந்த பிளைன்ஸை பார்த்து தான் அப்படியே மனசுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு புத்துணர்ச்சி ஆகிது கைஸ். அப்புறம் கைஸ் இன்னொரு விஷயம், பேக்ரவுண்டில் நாய்ஸஸ் இருந்தால் கொஞ்சம் பொறுத்துக்குங்க. ஏன்னா ஃபேன் ஒன்று ஓடிட்டுருக்கு. ஸோ அந்த நாய்ஸ் எனக்கு தெரிஞ்சு கேட்கும். என்ன பண்ணுறது, அதை விட்டு தள்ளுங்க.
அது பெருசாக டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு நான் நினைக்கிறேன். சரி அதோடுங்க. நம்ம வில்லேஜ் இவ்வளோ பெரிய பிளைன்ஸாக இருக்குது. அங்கே எனக்கு என்னமோ வில்லேஜ் இருக்குன்னு தோணுது. ஆனால் வில்லேஜ் ஒன்றும் என் கண்ணுக்கு தெரியல. ஜங்க் வேறு 8 ஜங்க் தான் கைஸ் வச்சுருக்கேன். இவனுங்க பாருங்கள் 2 பயலுகளும் நம்மளை பின்னாடியே ஃபாலோ பண்ணி வரானு. என்னது அது காய்ஸ், கீழே ஏதோ ரேவன் மாதிரி கேவு மாதிரி இருக்குது. அங்கிட்டு இப்போ நம்ம போவேணாம், வேறு பக்கம் போவோம். இங்கேயே சுற்றி தான் பார்த்துக்கிறேன். ஒன்று லோட் ஆனதே தான் லோட் ஆகிட்டுருக்கு. கைஸ் பேசாமல் நான் வீட்டுக்கு கிளம்பிட்டா என்ன நீங்கள் சொல்கிறீங்க? இங்கே வில்லேஜ் இருக்குமா இருக்காதா? வாங்கடா கைஸ். எனக்கு வேறு கழுத்தை ஒரு பக்கம் திருப்பிக்கிறேன். எனக்கு கையில் போன் வச்சுக்கிறேன் காட்டியும். இப்போ இந்த ஆட்டம் ஆயிடுச்சுன்னா அவனுக்கு 2 பேரும் பொலி போட்டுருவானுங்க. ஐ மீன் அச்சி பொட்டி கட்டிடுவானுங்க. அதை விட்டுதுலங்க சாப்பாடு ஆகிடுவானுங்க. ஏதோ ஒன்று கைஸ். ஓகே, ஒரு வழியாக நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து இப்போ அப்கிரேட் ஆகிட்டோம். 2 உல்ஃபியும் டேம் பண்ணிட்டோம். அப்புறம் கைஸ் மறக்காமல் இந்த இடத்துல வில்லேஜ் இருக்குமா இருக்காதா? நம்ம இந்த இடத்துல சர்ச் பண்ணி பார்க்கலாமா, இல்லை நம்ம பேஸுக்கு போயிடலாமா சொல்லுங்கள். இல்லை வில்லேஜ் தேடி பாருங்கள் அப்படின்னீங்கன்னா நான் போய் சுற்றி தோண்டி தொலைவி தேடி பார்த்து ஒரு வில்லேஜை கண்டுபிடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல இருக்குமா இருக்காதா தேடி பார்க்கலாமா, இல்லை நம்ம பேஸுக்கு போகலாமா? மறக்காமல் சொல்லுங்கள். அப்புறம் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தவங்களுக்கு தேங்க்ஸ். ஓகே, பாய். அப்புறம் மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே.